மார்னிங் ரொம்பலாம் மண்டே உடச்சிக்காதீங்க. சிஎஸ்கே வின் பண்ணாலே குவாலிஃபைட், மழை பெஞ்சு ஆட்டம் நடக்கலனாலும் சிஎஸ்கே குவாலிஃபைட். ஆர்சிபி எப்படி குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது 100 சேஸ் பண்ணுறாங்களோ, 200 சேஸ் பண்ணுறாங்களோ, 10 ஓவர் மேட்சோ, 20 ஓவர் மேட்சோ, 11 பந்துகள், குறைந்தபட்சம் 11 பந்துகள் பாக்கி இருக்கிற மாதிரி ஆர்சிபி சேஸ் பண்ணி வின் பண்ணணும். இல்லை டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்சிபி எகைன் 10 ஓவர் மேட்ச், 20 ஓவர் மேட்ச், 100 ரன் டிஃபெண்ட் பண்ணுறாங்க, 200 ரன் டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே 18 ரன் குறைந்தபட்சம் வித்தியாசத்தில் ஆர்சிபி வின் பண்ணணும். ஸோ 200 ரன் டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 182 சிஎஸ்கே தாண்டக்கூடாது. அப்படி 183 சிஎஸ்கே டச் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ சிஎஸ்கே குவாலிஃபைஸ். எங்களோட 18 பட்டி ராசா நம்பர் 18 கிங் கோலி கரை சேர்த்துருவார் ஆர்சிபின்னு அவங்க ஃபேன்ஸ் நம்பிக்கையாக இருக்காங்க. 7 கடல் 7 மலை தாண்டினாலும் எங்க 7 ஏதாவது பண்ணி சிஎஸ்கேவை கரை சேர்த்துருவார்னு அவங்க ஃபேன்ஸும் நம்பிக்கையாக இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் போத் த ஃபேன்ஸ். இப்போ ஜொரம் அடிக்குதுல.